பிரைஸ் லார்ட். தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நிறைய தடவை சொன்ன விஷயம் தான், பயப்படாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேதத்துல 365 தடவை சொல்லியிருக்காரு, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கேன். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதவர்களா இருக்கும். அப்ப பயப்படுகிறவர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேதுருவும் சீடர்கள் எல்லாம் கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது புயலும் காற்றும் வந்து மோதி பயங்கரமான அலக்கலப்பா இருக்கும். சரி, நம்ம விழுந்துருவோம், அடிஞ்சிருவோம் அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன செய்வாங்க, தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்புவாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கு மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சாம். அப்போ நம்மளை நோக்கி என்ன சொல்லுவாரு, அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லுவாரு. ஜீவன் போகிற நேரத்துல கூட நம்மளுக்கு என்ன பண்ண கூடாதுங்க, பயம் இருக்க கூடாது. படகுல எப்படி தூங்கிட்டு கூடயே வந்தாரோ அது போலதான் நம்ம கூட இன்னைக்கு கூடயே வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாதான், பயப்படுகிறவர்களா இருக்க கூடாது. மாம்சம் செத்தாலே ஒழிய நம்மளுக்கு பயம் என்ன பண்ணுங்க, வந்துட்டே மாம்சம் சாகணும். அப்பதான் நம்மளுக்குள்ள என்ன இருக்காதுங்க, பயம் இருக்காது. இப்ப பயமில்லாதவர்களாய் வாழ்வோம்னா அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அற்ப விசுவாசிகளே, அந்த வார்த்தையில இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். நம்ம எப்பவுமே அற்ப விசுவாசிகளா இல்லாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய், இவனை போல யார் உண்டு, இஸ்ரவேலிலும் இவனை போல விசுவாசி யாரும் இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தது போல நாமளும் தேவனுக்கு முன்பாக பயமில்லாதவர்களாய், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து வாழ்கிறவர்களாய், சந்தோஷமானவர்களாய் காணப்படும்.